மார்த்தாள் என்ன பண்ணா தெரியுங்களா? வேதத்துல போட்டிருக்கு, அவள் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க இருந்த என்னுடைய காரியம் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அல்லவா என்று வாய்மொழிகள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னார். அவள் சொல்லுங்க, கடைசி நாட்களிலே ஆண்டவரே உயிர்த்தெழுந்திருக்கும் பொழுது எல்லாரும் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அவள் ரொம்ப சத்தியம் தெரியும். ஆமென். அவளுக்கு நிறைய சத்தியம் தெரியும். ஆனா ஒன்று தெரியாது. என்ன தெரியுங்களா? அற்புதம் எதிர்காலத்துக்கு வரும், பிறகு வரும். இல்ல, அற்புதம் இப்பொழுது நடக்கும் என்று கிருபை உள்ள வார்த்தை அவளுக்கு தெரியல. பாருங்க, ஏன் தெரியுங்களா? மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அதே வார்த்தை மரியாள் கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மரியாள் என்ன பண்ண தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் விழுந்து இதே வார்த்தை சொல்றா, ஏசப்பா, நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அல்லவா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுங்களா? கண்ணீர் விட்டார். ஆவிலே கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் மரியாள் ஆத்மாவோடு தேவனோட பேசினாள், மார்த்தாள் சரிகிற பிரகாரமாக பேசினார். ஹல்லேலூயா. ஆதலால் நாம் தேவனுடைய ஆவிலே உணரும்படி ஜெபிக்க வேண்டும். நம் தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகளே, மரியாளை பார்த்தவன் ஆண்டவர் சொல்கிறார், லாசரு எங்கே வைத்தீர்கள்? ஆமென். மரியாளை பார்த்து ஆண்டவர் உன்னுடைய சகோதரி எங்க வச்சீங்க? ஆனா மார்த்தாளை பார்த்து சொல்லவில்லை. மார்த்தாள் அநேக வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் அமர்ந்து ஜெபிக்கிறவள் அல்ல. ஹல்லேலூயா. மரியாளே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது உன்னை பார்த்தான் கேட்பா, எங்க இருக்கிற காரியம், எப்படி நடக்கும், என்னமாச்சு உனக்கு, ஏமா வேதனையோடு இருக்கிறாய், உன் பிள்ளைக்கு இப்படி நடந்து விட்டதா, உன் புருஷனுக்கு இப்படி நடந்து விட்டதா என்று சொல்லி அவர் கலங்குவார். மரியாள் சொல்கிறார், கல்லறையில ஓடி போய் காட்டுறான். இங்க பாருங்க, இங்கதான் என்னுடைய சகோதரன் வைத்தேன் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கல்லறையில கல்லை தள்ளுங்க. மார்த்தாள் சொல்லுகிறாள், அவ விசுவாச